கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இங்கே இந்த வார்த்தையிலிருந்து மனுஷருக்கு சோதனை நேரிடுவது இயல்பான ஒன்று என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். கர்த்தர் நீதிமானை சோதி தருகிறார் என்று நாம் சங்கீதம் 11:5 வாசிக்கிறோம். எங்களை சோதனைகள் பிரச்சனைகள் போட்டு அழுத்தும் போதுதான் மூளையின் திறன்களை கூட எம்மால் அறிந்து கொள்ள முடியும். எடுத்துக்காட்டாக இருட்டு என்ற ஒரு பிரச்சனை இருந்ததால் தான் மின்விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. சோதனையை தாங்கிக் கொள்ள, சோதனையை சகித்துக் கொள்ள பலன் தரும் தேவன் நம்மோடையே இருப்பதால் நாம் நிச்சயமாக மேன்மையை காண்போம். கடவுளிடம் ஒரு விவசாயி கடுமையாக சண்டைக்கு போனான். உமக்கு பயிர்களை பற்றி என்ன தெரியும்? நீ நினைத்த போது மழையை அனுப்புகிறீர், தப்பான சமயத்தில் காற்றை வீச பண்ணுகிறீர், உம்மால் பெரிய தொந்தரவாக இருக்கிறது. பேசாமல் இந்த வேலையை விவசாயி ஒருத்தரிடம் ஒப்படைத்து விடுமே என்றான். கடவுளுடனே அப்படியா, சரி, இனிமேல் வெளிச்சம், மழை, காற்று எல்லாம் உன் கட்டுப்பாட்டிலேயே இருக்கட்டும் என்று வரமரளி விட்டு போய்விட்டார். விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த விதைப்பிற்கான பருவம் வந்தது. மழையே பெய்யென்றான், பெய்தது. நிறுத்த சொன்ன போது மழை நின்றது. ஈரமான நிலத்தை உழுதான். தேவையான வேகத்தில் காற்றை வீச செய்து விதையை தூவினான். மழை, வெயில், காற்று எல்லாமே அவன் சொன்ன பேச்சை கேட்டன. பயிர் பச்சை பசேலென வளர்ந்தது. வயல்வெளியை பார்க்கவே மிகவும் ரம்யமாக இருந்தது. அறுவடை காலமும் வந்தது. விவசாயி ஒரு கதிரை அறுத்தான். அதனை உதிர்த்து திறந்து பார்த்தான். அதிர்ந்தான். உள்ளே தானியத்தை காணவில்லை. மிக சிறிய பதர்தான் இருந்தது. அடுத்தது, அதற்கு அடுத்தது என்று ஒவ்வொரு தானிய கதிராக வெட்டி எடுத்து உடைத்து பார்த்தால் ஒன்றிலுமே தானியம் இல்லை. கடவுளை என்று கோபத்தோடு கூப்பிட்டான். மழை, வெயில், காற்று எல்லாவற்றையுமே மிக சரியான விகிதங்களில் தானே பயன்படுத்தினேன். ஆனாலும் பயிர்கள் பாழாகிவிட்டதே, ஏன் என கேட்டான். கடவுள் புன்னகைத்தார். என் கட்டுப்பாட்டில் இருந்த போது காற்று வேகமாக வீசும். அப்போது பயிர்கள் எல்லாம் அம்மாவை இறுக்கிக் கொள்ளும் குழந்தைகளைப் போல பூமிக்குள் தங்கள் வேர்களை மிக ஆழமாக அனுப்பி பிடித்துக் கொள்ளும். மழை குறைந்தால் தண்ணீரை தேடி வேர்களை நாலா பக்கமும் அனுப்பும். போராட்டம் இருந்தால்தான் தாவரங்கள் தங்களை பாதுகாத்து கொண்டு வலுவாக வளரும். எல்லாமே வசதியாக அமைத்து கொடுத்ததில் உன் பயிர்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துவிட்டது. தளதளவென்று வளர்ந்ததே தவிர ஆரோக்கியமான தானியங்களை கொடுக்க அவற்றுக்கு தெரியவில்லை என்றார் கடவுள். வேண்டாம் ஐயா, உங்கள் மழையையும் காற்றையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கடவுளிடமே அவற்றை திருப்பி கொடுத்து விட்டான் விவசாயி. ஆமென அன்பானவர்களே, பலத்த மழையையும் பலத்த காற்றையும் எதிர்கொண்டு தானியங்கள் நல்ல விளைச்சலை தருவது போல் எமக்கு வரும் சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் தான் எம் குடும்பத்திற்கும் நாம் வாழும் சமூகத்திற்கும் நல்ல பலன் கொடுக்கின்றவர்களாக எம்மை மாற்றும். இந்த விசுவாசத்தோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வார்த்தையின்படி சோதனைகள் மூலம் எங்களை பாக்கியவான்களாக மாற்றுகிறபடினால் உமக்கு நன்றி அப்பா. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை எங்களுக்கு நேரிடவில்லை அப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை பக்குவப்படுத்துகிறபடியால், எங்களை பலப்படுத்துகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.